என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை. என்னை உயர்த்தி வைத்தீரே கிருபையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்தது உங்க கிருபை. என்னை உயர்த்தி வைத்தீரே கிருபையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லையே. இயேசுவே, தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்லை. தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்லை. தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்லை. தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்லை. கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்தது உங்க கிருபை. உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லையே. இயேசுவே, என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லையே. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லையே. கரங்களை உயர்த்தி சொல்ல, என்னை அழைத்தவரே, என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை. என்னை உயர்த்தி வைத்தீரே கிருபையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை. என்னை உயர்த்தி வைத்தீரே கிருபையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லையே. உங்க கிருபை வேண்டுமே, ஆண்டவரை பார்த்து உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை வேண்டுமே. உங்க கிருபை போதுமே.
கிருபை இல்லாம எல்லாம் இருந்தால் உம்முடைய தயவும் உம்முடைய கிருபையும் உம்முடைய இரக்கமும் அன்பும் உம்முடைய நேசம் எங்களோடு இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. உம்முடைய கிருபை எங்களோடு இருக்குமானால் உம்முடைய கிருபை அல்லவா எங்கள் நடத்துகிறது ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ நல்ல தேவன் ஆண்டவரே, நல்ல தேவன். என் ஆத்துமாவே நன்றி சொல்லு. கர்த்தர் எத்தனை நன்மைகள் செய்திருக்கிறார். அவர் செய்த நன்மைக்கு அளவே இல்லை, அவர் செய்ய போற நன்மைக்கு அளவே இல்லை. ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம் ராஜா, உம்மை கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீ மேன்மையில் உள்ளவர், மகிமை நிறைந்தவர், மகத்துவமானவர், அதிசயமான காரியங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே, அற்புதத்தின் தேவன் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் நீர் மேலானவர் ஆண்டவரே. நாங்கள் எங்கேயோ இருந்தோம் ஆண்டவரே, உம்மை அறியாத நாட்கள் உண்டு ஆண்டவரே, உம்மை புரிந்து கொள்ளாத நாட்கள் உண்டு ஆண்டவரே, உம்மை தெரிந்து கொள்ளாத நாட்கள் உண்டு. ஆனால் நீர் உன்னதத்தின் தேவன் என்பதை, நீ சர்வ வல்லமையுள்ள ராஜாதி ராஜா என்பதை நாங்கள் அறிந்து கொண்டதுக்காய், எங்களை நீ தெரிந்து கொண்டதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எவ்வளோ பெரிய பாக்கியத்தை எங்கள் ராஜாதி ராஜா, குற்றமற்றவர், குறைகளை நீக்கிறவர், பரிசுத்தர், எங்களை பாதுகாக்கிறவர், எங்களை வழி நடத்துகிற ராஜாதி ராஜா, நீர் எங்களை மேன்மைப்படுத்தவே எங்களை தெரிந்து கொண்டீரே. உமக்காய் ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகுழியில் இருந்து மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகுழியில் இருந்து மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே
கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஓ கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. எத்தனை நன்மைகள், எத்தனை அதிசயங்கள். நாம் நிற்பதே அவருடைய பலன், நாம் பேசுவதே அவருடைய கிருபை. அவருடைய தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த மகிமைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் கண்மலையே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்தவர். ஆமென் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு பெரிய ரட்சிப்பை கொடுத்த தேவன் ஆண்டவரே. அப்பேற்பட்ட ரட்சிப்பு எத்தனையோ பேர் கிடைக்காத பாக்கியத்தை எங்கள் ராஜாதி ராஜா, சர்வ வல்லமையுள்ளவர், போற்றுதலுக்குரியவர் ஆண்டவரே. நீர் கொடுத்ததாயக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எந்தன் கண்மலையே உமக்கே ஸ்தோத்திரம். எந்தன் இரட்சகரே உமக்கே ஸ்தோத்திரம். எந்தன் கண்மலையே உமக்கே ஸ்தோத்திரம். எந்தன் இரட்சகரே உமக்கே ஸ்தோத்திரம். உந்தன் கிருபையால் வாழ்கிறேன் உமக்கே ஸ்தோத்திரம்.
கிருபை மாத்திரம் இல்லை என்றால் நாம் ஒன்றுமே இல்லை. நானும் என் வீடும் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அல்லேலூயா. அவர் நமக்கு மாறாதவராய், அவர் நல்ல ராஜாதி ராஜாவாய், அவர் சர்வ வல்லமையுள்ளவராய் இந்த நிமிஷம் வரை நடத்தின தேவன். அவரை துதிக்காமல் நம் ராஜாதி ராஜாவை, உன்னதத்தில் உயர்ந்தவரை மகிமைப்படுத்தாமல் நாம் யாரை மகிமைப்படுத்துவோம்? நானும் என் வீட்டும் வீட்டார் அனைவரும் கர்த்தர் ஒருவரையே மகிமைப்படுத்தும். அவர் ஒருவரே எல் ஷடாய், அவர் ஒருவரே பெரியவர், அவர் ஒருவரே மாறாதவர், அவர் ஒருவரே சர்வ வல்லமையுள்ளவர். உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி, நன்றி, நன்றி. கரு போல சுமந்தீரே நன்றி. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையாய் நிறைந்துள்ளதே. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையாய் நிறைந்துள்ளதே. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்லை. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்லை. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி, நன்றி, நன்றி. கரு போல சுமந்தீரே நன்றி. அன்றன்ற கால என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே. அன்றன்ற கால என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே. நீ நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தை இல்லை. நீ நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தை இல்லை. எபினேசரே,
இது கிருபையே எல்லார் கரங்களை உயர்த்தி நான் இதற்கான பாத்திரன் அல்ல, நான் இதற்கான பாத்திரன் அல்ல. இது கிருபையே வேறொன்றுமில்லை. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நிறைவா இருப்பவரே. நன்றி, நன்றி. அவர் ஒருவர் மாத்திரம்தான் உன் நினைவாய் இருக்கிறவர். அவர் ஒருவர் மாத்திரம்தான் நம் குடும்பத்தை வழி நடத்துகிற ராஜாதி ராஜா. நீ சோர்ந்து போகும்போது, விடாய்த்து போகும்போது, பலனற்று போகும்போது, ஆண்டவன் வாழ்க்கை ஒன்றுமே நினைக்கும் பொழுது, கர்த்தர் அல்லவா நம்மை வழி நடத்துகிறவர். அவரே சுகத்தின் தகப்பன், அவரே பலத்தின் தகப்பன். நம்ம வாழ்க்கை ஒன்றுமே இல்லை நினைக்கும் பொழுது, பலனற்று ஐயா என் வாழ்க்கை இதுதானா என்று நினைக்கும் பொழுது, உன்னை தூக்கி நிறுத்துகிற ராஜாதி ராஜா. அவர் மனிதர் அல்ல, அவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல, அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. நம் கூக்குரலுக்கு பதில் கொடுக்கிற தேவன், நம் சத்தத்தை கேட்கிற தேவன். நீ விடாய்த்து போகும்போது, தளர்ந்து போகும்போது, எல்லாராலும் கைவிடப்படும் போது, கர்த்தர் ஒருவரே தூக்கி நிறுத்துகிறவர். அவர் ஒருவரே பரிகாரி, அவர் ஒருவரே ஆலோசனை கர்த்தர், அவர் ஒருவரே திட்டமிடுகிறவர், அவர் ஒருவரே வழி நடத்துகிறவர், அவர் ஒருவரே பலன் கொடுக்கிறவர். அவர் ஒருவர் தான் நம்மை ஆசீர்வதித்து அவருடைய கிருபையினால் நடத்துகிறவர். ஹல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறோம். நன்றி, நன்றி, நன்றி. கருப்போல சுமந்தீரே, நன்றி. இனிமேலும் சுமக்க போகிறவர், இனிமேலும் நம்மை தப்புவிக்க போகிறவர், இனிமேலும் நம்மை ஏந்தி நடத்த போகிறவர் எங்கள் ராஜாதி ராஜா, சர்வ வல்லமை உள்ளவர். துதிக்கும் கனத்துக்கும் புகழுக்கும் அவர் ஒருவரே பாத்திரர். ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். மீண்டுமாய் எஸ்கேஎம் திருச்சபைக்கு உங்களை அழைக்கிறோம். நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்கு ஜெபிக்கிறோம், அந்த காலை வேலைக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை கொடுக்குறோம். இந்த எலக்ட்ரிக் பவர், ஆடியோ, வீடியோ, மற்ற எல்லா விதமான பொருட்களை கிருபையாய் மறையும் ஆண்டவரே. அடியன் பேசும்போது என்னை மறைத்து நீங்கள் பேசும். இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதா, ஆமென். காலையிலே நாம் பார்க்க போகிற தலைப்பு, வாக்குவாதம் வேண்டாம், வாக்குத்தத்தங்களை விசுவாசிப்போம். வாக்குவாதம் வேண்டாம், வாக்குத்தத்தங்களை விசுவாசிப்பட்ட தலைப்பில் சில காரியங்களை நாம் பார்க்கலாம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம். இதுக்கு முன்னே நாம் பார்க்கும்போது ஆபிரகாம் அவருடைய மனைவி சாராள், அவளுக்கு ஈசாக்கு ஒரு மகன், அதிக நாட்கள் கழித்து பிறந்த ஒரு மகன். அந்த மகனை தேவன் ஆபிரகாமிடத்தில் சொல்லி அவனை பலி செலுத்த வேண்டும் சொல்லும்போது, அப்போது ஆபிரகாம் தன்னுடைய மகனை மோரியா மலைக்கு 3 நாள் பயணமாக அழைத்து போகிறான். பிறகு அந்த மலை மேலே அந்த மகனை அழைத்து சென்று அங்கு ஒரு தகன பலிகளை கட்டி அதன் மேலே விறகுகளை அடுக்கி தன் மகனை பலி செலுத்த முடியாத கை கால்களை கட்டி வைத்து அவனை பலி செலுத்த முற்படும் போது, அப்போது வானத்திலிருந்து ஒரு சத்தம், அவன் அந்த பிள்ளையான் மேலே கையை போட சொல்லும்போது அப்போது ஆண்டவர் இறங்கி வந்தார். இந்த பயணத்தில் போகும்போது அப்போது அந்த சிறுப்பையை கேட்குறான் அப்பா இடத்துல, அப்பா நான் பலி செலுத்த போகிறோம், மாட்டுக்குட்டியை கேட்கும்போது அப்போது ஆபிரகாம் சொல்கிறார், கர்த்தர் பார்த்துக்கொள்வார், த லார்ட் வில் ப்ரொவைட் என்று ஆபிரகாம் சொல்கிறார். அப்பா சொன்ன அந்த வார்த்தையை உறுதியாக அவன் பிடித்து கொண்டான். இப்படி நாட்கள் கடந்து போகிறது. ஆபிரகாமுடைய நாட்கள் முடிந்து ஆபிரகாம் இறந்து விட்டார், சாராள் இறந்து விட்டார். பிறகு ஈசாக்குடைய நிகழ்வு போகிறது. ஈசாக்கு நிகழ்வு போகும்போது இப்போ 26ஆம் அதிகாரம் 26 முதல் வசனம், ஆபிரகாம் நாட்டில் உண்டான பஞ்சத்தை இல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கு கோராவுக்கு போனான். ஒரு பெரிய ஒரு பஞ்சம், ஆபிரகாம் நாட்களில் வந்த பஞ்சத்தை காட்டிலும் ஒரு பெரிய ஒரு பஞ்சம் வருகிறது. அப்போது அந்த பஞ்சத்துக்கு தப்பிக்க ஈசாக்கு வேறு இடத்துக்கு போகிறான். அபிமெலேக்குன்னு சொல்லப்படுற ராஜா அந்த அந்த பெலிஸ்தர் ஊருக்கு போகிறான். அங்கே போகும்போது நடக்கிற ஒரு காரியம், அப்போது அந்த தேசத்தில் என்ன செய்கிறான் இந்த ஈசாக்கு, 12ஆம் வசனம், ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலே அந்த வருஷத்திலே 100 மடங்கு அவன் விருத்தி அடைந்தான்.
அந்த வருஷத்தில் விதை விதைக்கிறான். எல்லாரும் விதை விதைக்க யோசிக்கிறாங்க. வறட்சி இருக்கிறது, தண்ணீர் பஞ்சம் இருக்கிறாங்க கூட. ஈசாக்கு விசுவாசமாக விதை விதைக்கிறான். எதுக்காக? தன்னுடைய தகப்பனார் சொல்லியிருக்கிறார், கர்த்தர் பார்த்துக்கொள்வார். அந்த இடத்துல விதை விதைக்கும் போது அந்த இடமானது 100 மடங்கு அவன் ஆசீர்வதித்தான் வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவரை சார்ந்து போகும்போது, கர்த்தரை நம்பி போகும்போது, அப்போது கர்த்தர் நம்மை நிறைவாய் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒருவர் சொல்லுகிறார், பெஸ்ட் டைம் இஸ் டு சோ இன் த டஃப் டைம். கடினமான நேரத்தில் விதைப்பது கஷ்டமான ஒரு காரியம். ஆனால் கூட விதைப்பதுக்கு சிறந்த நேரம் கடினமான நேரம் தான். அந்த இடத்துல பஞ்ச காலம். ஆனால் கூட அங்கு விதைத்தால் நிச்சயமாக விதைக்கிற அந்த நெல்லெல்லாம் விளையும் என்று விசுவாசத்தில் விதைக்கிறான். அதனால் 100 மடங்கு அவன் ஆசீர்வதிக்கிறான். இப்படியாக அவன் ஆசீர்வதிக்கும் போது அடுத்த வசனம் 13, அவன் ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அந்த இடத்துல அவன் என்ன செய்கிறாங்க? வசனம் வருவது ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம், he became prosperous, continued prospering, very prosperous. அந்த இடத்துல ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் எங்கெல்லாம் அவன் போகிறானோ அவன் கைது செய்கிற அத்தனை காரியம் அங்கு ஆசீர்வாதமாய் போவதாக வசனம் கூறுகிறது. அப்போது என்ன செய்கிறாங்க? ஆசீர்வாதமாக நம்ம இருக்கும்போது அப்போது அடுத்த காரியம் என்ன? ஜனங்கள் மேலே புறம்படுவாங்க. வாழ்க்கையிலே நீங்கள் உயர்ந்திருக்கும் போது, வருமானம் வரும்போது, நல்ல வீடுகளோடு இருக்கும்போது, உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல வேலை கிடைக்கும் போது, அவங்கெல்லாம் கஷ்டப்படும் போது நீங்கள் ஆசீர்வாதம் போது செய்வாங்க, ஜனங்கள் புறாமப்படுவாங்க. அப்படியாக ஈசாக்கு மேலே ஜனங்கள் பொறாமைப்பட்டார்கள் என்று வசனம் கூறுகிறது. ஆனால் ஜனங்கள் நம்ம மேலே பொறாமைப்படும் போது நாம் என்ன செய்யணும்? நாம் டென்ஷன் ஆகாமல், அப்செட் ஆகாமல் இருக்க வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. 14 வசனம், அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடை காரியபடினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டார்கள். இப்போது அவனுக்கு ஆடுகள் மாடுகள் எல்லாம் இருக்கிறது. என்ன செய்றாங்க? அந்த ஜனங்கள் அவன் மேலே பொறாமை கொண்டார்கள். ஆங்கிலத்தில் எழுதுகிறார், when people rejects you, God has favor on you. ஜனங்கள் உங்களை நிராகரிக்கும் போது தேவன் உங்கள் மீது தயவு காட்டுவார். ஜனங்கள் நம்மை நிராகரிக்கும் போது, பொறாமை கொள்ளும் போது, அப்போது தேவன் நம்ம மேலே தயவு காட்டுவாராம். ஆண்டவர் மேலே தயவு காட்ட வேண்டுமானால் ஜனங்கள் பொறாமை கொள்ளட்டும், எதிர்ப்பாக பேசட்டும். ஆனால் நாம் தேவனுக்கு நான் கீழ்ப்படிந்து நடக்கிற மகனாய் மகளாக இருக்கும்போது அப்போது தேவ தயவு நமக்கு வரும். நாம் படிப்பதனாலே, திறமையாக இருப்பதனாலே, பாடுவதனாலே, பிரசங்கம் செய்வதனாலே, வாசிப்பதனால அல்ல, ஆண்டவருக்கு நாம் பயப்படும் போது அப்போ தான் தேவ தயவு நமக்கு கிடைக்கும். 15, அவன் தகப்பனாகி ஆபிரகாம் நாட்களில் அவனுக்கு வேலைக்கார வீட்டின் துறவுகளெல்லாம் துரத்தி மனையில் நிரப்பினார்கள். அவன் தகப்பன் ஆபிரகாம் வெட்டின அந்த கிணறு, அந்த கிணறு எல்லாரும் நினைச்சாங்க, எதிரிகள் இப்போது மண்ணை போட்டு நிரப்புறாங்க. ஆனால் கூட ஈசாக்கு அங்கே கவலைப்படவில்லை, எல்லாவற்றையும் அடைத்தாங்க. ஆனால் கூட அவன் ஆசீர்வாதமாக இருக்கிறான். ஆசீர்வாதத்தை யாராலும் தடுக்க முடியல. அடுத்த காரியம் 16 வசனம், அபிமெலேக்கு, அந்த தேசந்த ராஜா அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கலும் மிகவும் பலத்தவனாக இருக்கிறாய் என்றார். அப்போ அந்த ராஜா வர்றார், அந்த அபிமெலேக்கு ராஜா ஈசாக்கை பார்த்து சொல்கிறார், நீ எங்களை விட்டு போய்விடு, கோ அவே ஃப்ரம் ஹியர், எங்களை விட்டு போய்விடு, எங்களை விட நீ பலத்தவனாக இருக்கிறன்னு அந்த ராஜா பயப்படுறான். சில நேரத்தில் சிலர் நம்மை ஒதுக்கும் போது, நம்மை வெறுக்கும் போது அந்த இடத்தை விட்டு நாம் புறப்பட்டு போவது தான் ஒரு நன்மையான நல்லமான ஒரு காரியம். ஆனால் இப்போது இந்த ராஜா சொன்னபடி என்ன செய்யறாங்க? இப்போது இந்த ஈசாக்கு இடம் மாற்றம், ரீலோகேட், அங்கிருந்து வேறு இடம் போகிறான். அங்கிருந்து சில இடத்துக்கு என்ன போகிறான். போன பிறகு அப்போது ஈசாக்கை விடுவிட்டு புறப்பட்டு கோராகின் பள்ளத்தாக்கில் கூடாரம் போட்டு அங்கே தங்கி இருக்கிறான். இப்போது எல்லாம் என்ன செய்றாங்க? இவனை துரத்துறாங்க, இவன் வெட்டின கிணறெல்லாம் மணினால் மூடுறாங்க. அப்போது ஏசுறான் ஈசாக்கு அந்த இடத்த விட்டு புறப்பட்டு போய் அங்கே இடத்துல ஒரு கிணறு தோன்றான். இப்போது கிணறு தோண்டும் செய்கிறாங்க, இடம் மாற்றம் செய்கிறான். அப்போது மீண்டுமாக அந்த கிணற்றை மண்ணினால் நிரப்புறாங்க. ஒரு சில நேரத்தில் நமக்கு பிடிக்காத உறவுகள், பிடிக்காத நண்பர்கள், பிடிக்காத விசுவாசிகள் அதெல்லாம் கட்டி இழுப்பதை காட்டிலும் விட்டு தேவன் சொன்ன இடத்திலே நாம் புறப்பட்டு போகிற மகனாக மகளாக நம்ம இருப்போமானால் அப்போது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். 18, தன் தகப்பனாகி ஆபிரகாம் நாட்களே வெட்டின எல்லாவற்றையும் ஆபிரகாம் மரித்தவன் பெலிஸ்தர் என்ன செய்றாங்க? தூர்த்தி போட்டார்கள். துறவுகள் மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவனுக்கு அவைகளுக்கு இட்டிருந்த பெயர்களின்படியே அவைகளுக்கு பெயரிட்டான். ஆபிரகாம் என்னெல்லாம் அந்த கிணறு வெட்டினானோ எல்லாவற்றையும் செய்தாங்க, அவங்க மூடிட்டாங்க, துரைத்தினாங்க. ஆனால் கூட அவன் சோர்ந்து போகலை, நம்பிக்கை இழக்கலை. தன் தகப்பனார் சொன்ன அந்த ஒரு வார்த்தை, கர்த்தர் பார்த்துக்கொள்வார் என்ற அந்த வார்த்தையை நம்பி அங்கே ஈசாக்கு அவன் புறப்பட்டு போகலாம். 19 வசனம் வாசிக்கிறோம். அப்போது ஈசாக்கு வேலைக்காரர்கள் பள்ளத்தாக்கிலே ஒரு கிணறு வெட்டினார்கள். அங்கே அது சுரக்கும்
நீரூற்றை கண்டார்கள். ஒரு பள்ளத்தாக்கில் போகிறாங்க. பள்ளத்தாக்கில் போகும்போது அங்கே ஒன்று செய்கிறாங்க, அங்கே ஒரு கிணறு வெட்டுறாங்க. அங்கே கிணறு வெட்டும்போது வசனம் சொல்கிறது அங்கே ஒரு கிணறு சுரக்கும் நீரூற்று என்று தமிழ் வாசிக்கிறோம். ஆங்கிலம் சொல்லுகிறது ரன்னிங் வாட்டர். அந்த இடத்துல செய்கிறாங்க, தண்ணீர் சுரக்கல, தண்ணீர் ஓடுகிறது அப்படி கீழே. அப்படியான ஒரு காரியத்தை கட்ட செய்தார். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மை ஒரு இடத்துல அமர செய்கிற தேவன் இல்லை, ஓடும்படியாக நன்மை செய்யும்படியாக ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறோம் வாசிக்கிறோம். ஜனங்கள் நமக்கு அந்த இடத்துல ஒரு பேர் வைக்கிறான். அந்த இடத்துக்கு என்ன செய்கிறாங்க, அந்த இடத்துக்கு 20ஆம் வசனம் வாசிக்கிறோம். அங்கே கோராகின் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடைய இந்த சொல்லி ஈசாவுடைய மேய்ப்பரோடு கூட வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தங்களோடு கூட வாக்குவாதம் பண்ணபடினால அந்த துறவுக்கு ஏசுன்னு பேர் எடுத்தான். எங்கெல்லாம் போகிறானோ அங்கெல்லாம் வாக்குவாதம் பண்ணுறாங்க. இது எங்கள் இடம், எங்கள் கிணறு, எங்கள் தண்ணி. எந்த இடத்திலும் ஈசாவுக்கு வாக்குவாதம் பண்ணாமல் தன் தந்தை சொன்ன ஒரு வார்த்தை கர்த்தர் பார்த்து கொள்வார் என்ற வார்த்தை நம்பி அவன் புறப்பட போகிறான். நம்மளோட வாழ்க்கையில் ஜனங்கள் நம்மை குறித்து என்ன சொல்கிறாங்க, அது முக்கியமான காரியம். அந்த இடத்துக்கு ஒரு பேர் வைக்கிறான். நம்முடைய வாழ்க்கையில் ஜனங்களை பார்த்து நாம் துதிக்கிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள், ஆராதிக்கிறவர்கள் ஜனங்கள் சொல்லுவார்கள். நம்மை பார்த்து தவறான பேர்களை ஜனங்கள் கொடுக்கக்கூடாது சொல்லுகிறது. இப்போது 21ஆம் வசனம், வேறொரு கிணறு வெட்டினா அதை குறித்து வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆகையால் அங்கே சித்தனான் பேக்கிறான். ஒவ்வொரு இடத்திலும் கிணறு வெட்டும் போது வாக்குவாதம். ஆனால் ஈசாவுக்கு வாக்குவாதம் பண்ணாமல் எல்லாவற்றையும் விட்டு விட்டு போனான். கர்த்தர் பார்த்து கொள்வார்கள். உங்கள் வாழ்க்கையில் ஜனங்கள் உங்களுக்கு விரோதமாக, குடும்பத்துக்கு விரோதமாக, பிள்ளைகள் விரோதமாக வாக்குவாதம் பண்ணும்போது நாம் ஜனங்களோடு கூட வாக்குவாதம் பண்ணுவதை காட்டில் விட்டு விட்டு புறப்பட்டு போகணும். கர்த்தர் பார்த்து கொள்வார். அப்போ தான் கர்த்தர் பார்த்து கொள்வார். இப்போது அதே போல் ஈசாவுக்கு புறப்பட்டு போனான். அதுக்கு சித்தனா என்று பேர் வைக்கிறான். 22ஆம் வசனம், பின்பு அவ்விடம் விட்டு பேர்ந்து வேறொரு கிணறை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. இப்போது வேறு இடத்துல ஒரு கிணறு வெட்டான். இந்த இடத்துல கிணறு வெட்டும்போது அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. நம்மை குறித்து எவ்வளோ நாள் வாக்குவாதம் பண்ணுவாங்க, பேசுவாங்க? ஒரு வாரம், ஒரு மாதம், ஒரு வருஷம், பிறகு பேச முடியாது. நாம் அமைதியாக இருப்போமானால், நாம் அமைதியாக இருக்கும்போது என்ன செய்வார், ஆண்டவர் நமக்காக வழக்காடுவார். இப்போது பேசிட்டே இருக்காங்க, பேசி பேசி ஓய்ந்து போனாங்க. இப்போது செய்தாங்க, இப்போது இன்னொரு கிணறு வெட்டினா. அப்போது ஜனங்கள் அங்கு வாக்குவாதம் பண்ணவில்லை. ஜனங்கள் தான் வாக்குவாதம் பண்ணால் கூட நாம் தொடர்ந்து ஜெபம் பண்ணும்போது, தொடர்ந்து ஆலயத்தை நோக்கி வரும்போது, தொடர்ந்து ஆண்டவர் துதித்து பாடும்போது, கரங்களை தட்டி அவர் ஆர்ப்பரிக்கும் போது, அவரை தேடி வருகிற மகனாய் மகளாய் நம்ம இருக்கும்போது கர்த்தர் நமக்கு என்ன செய்வார், அங்கே நன்மை செய்வார். இப்போது அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. they did not quarrel, சண்டை போடவில்லை வசனம் சொல்கிறது. நம்ம ஆண்டவரை சார்ந்து நடக்கிற மகனாய் மகளாய் விருப்பமானால் அப்போது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். குடும்பத்தில் இருக்கிற நாம் கணவன் மனைவியோடு ஒரு வாக்குவாதம் பண்ணுவது, பெற்றோர் பிள்ளைகளோடு கூட வாக்குவாதம் பண்ணுவது, விசுவாசிகள் பாஸ்டரோடு கூட வாக்குவாதம் பண்ணுவது, முதலாளியோடு கூட தொழிலால் வாக்குவாதம், இப்படி நான் வாக்குவாதம் பண்ணுவோமானால் வெற்றிக்கான பாதையிலே நான் போக முடியாது. தேவனை நம்பி நாம் போகிற மகனாய் மகளாய் இருக்கும்போது அப்போது நாம் வெற்றி அங்கு காணலாம். என்ன சொன்னால், இப்போது அங்கு வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்போது அவன் இந்த தேசத்திலே நாம் பழுகும்படி இப்போது கர்த்தர் நமக்கு இடம் கொண்டாக்கினா சொல்லி அந்த இடத்துக்கு ரெகபோத் என்று பேர் வைக்கிறான். இந்த இடத்துல ஜனங்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை, அதனால் இந்த இடத்துக்கு ரெகபோத் என்று பேர் வைக்கிறான். என்ன பேர் வைக்கிறான், நாம் பழுகி பெருகலாம். நோ மோர் ஃபைட்ஸ், இனி வாக்குவாதம் சண்டை இல்லை. நாம் ஆண்டவரை சார்ந்து தேவனை நம்பி போகிற மகனாய் மகளாய் விருப்பமானால் ஆண்டவர் நம்மை பழுகி பெருக செய்வார். வாழ்க்கையில் செய்ய இந்த ஆண்டிலே, இந்த 23ஆம் ஆண்டு முடிக்க போகிறோம். இந்த 23ஆம் ஆண்டிலே தேவனை நம்பி போகிற மகனாய் மகளாய் இருப்போமானால் வெற்றி தருவார். என்னதான் தடை வந்தாலும், என்னதான் ஜனங்கள் நம்மை வாரி நம்முடைய வாழ்க்கையில் மண்ணை வாரி தூற்றினாலும் கூட கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று தேவனை சார்ந்து நடக்கிற மகனாய் மகளாய் இருப்போமானால் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்கட்டும். God bless you. Take care. Amen.